ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ட்ரீம் பாய். நம்ம இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோ நமக்கு கொஞ்சம் டைமண்ட் போட்டு ஸ்பின் பண்ணுற மாதிரி வீடியோ. ஆனால் இந்த மாதிரி வீடியோனா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னா இப்போ இது மேக்டன் இன்டோ AC80 தான் நமக்கு விடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு டைமண்ட் போட்டு ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நமக்கு ஒரு காலத்துல நமக்கு இந்த மாதிரி AC80 மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ நீங்க பாக்குற இந்த 2 மேக் 10ஓட கன் ஸ்கின் நம்மளுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த மாதிரி கன் ஸ்கின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப டைமண்ட்ஸ் விட்டு தான் நமக்கு விடுவாங்க. ஆனா அது ஆர்மர் ப்ரொடெக்ஷன். இது நமக்கு டேமேஜ் டபுள் டேமேஜ். இது நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு செத்துடலாம். ஹெட் 150 போகுதுன்னா ஒரு 259 போகும். இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குறீங்கன்னா இது டபுள் ஆர்மர் ப்ரொடெக்ஷன். இது AC80க்கான கன் ஸ்கின்னு. ஆனாங்கம்மா இது ஒரு ஈவெண்ட் வழியே ஏற்கனவே AC80 கன் ஸ்கின் நம்மளுக்கு வந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ திருப்பி AC80 இன்டூ மேக்10 சொல்லிட்டு விட போறான். ஆனாங்கம்மா நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. இது 225 இது 15 தான். அடேங்கப்பா மாசு. நமக்கு இது வெறும் 15 இதுலயே விட்டுருக்காங்க. ஆனாங்கம்மா இது டபுள் டேமேஜ். அதுக்கப்புறம் நீங்க பாக்குறீங்க இந்த ரீலோட் ஸ்பீடு, ஆர்மர் ப்ரொடெக்ஷனு ஒருத்துக்கும் ஒரு பவர் வச்சிருக்கானுங்க. ஆனாங்கம்மா நீங்க ஆனாங்கம்மா நமக்கு என்ன சொல்றதுன்னா நமக்கு இப்போ வர ஒரு நல்ல ஈவெண்ட்ஸ்லாம் நமக்கு டைமண்ட் போட்டு ஸ்பின் பண்ற மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. எதுவும் நார்மலாக நமக்கு கிடைக்காத மாதிரி இருக்காது. இப்போ நீங்க பார்த்துருக்கீங்க. இது இன்னைக்கு வந்திருக்கும். நேற்றுக்கான வீடியோ நேற்று போடல, அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போட்டனால இது வந்துருச்சு. அநேகமா இது இன்னைக்கு காலை 12 o'clock மேலே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நீங்க டாப் அப் பண்ணி 100னா இந்த அமௌண்ட்டு 200 500க்கு உங்களுக்கு இது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் தப்பா இதில் இருக்கும். அநேகமா இதில் இருக்கிற மாதிரி வராதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனாங்கம்மா இதுலேயே இருக்கிற மாதிரி வந்துருச்சுன்னு நமக்கு இனிமேல் வர வீடியோஸில் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆனாங்கம்மா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இந்த அமௌண்ட் நல்லா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் டாப் அப் பண்ணி இருப்பீங்கன்னா நமக்கு இது 100 டைமண்ட்ஸில் இப்போ நம்மளுக்கு வந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனாங்கம்மா நம்மளுக்கு டைமண்ட்ஸ் போட்டு ஸ்பின் பண்ணால் நமக்கு டைமண்ட் கரையும். நம்ம அது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். நம்ம டைமண்ட் கரைகிறது நம்ம நார்மலாக எடுத்து பார்த்துருக்க மாட்டோம். ஆனாங்கம்மா அடுத்த வர ஈவெண்ட் நீங்கள் பார்க்குறீங்க ஃபன் அண்ட் ஃபியூரியஸ் ஸ்பெஷல் இன்டர்ஃபேஸ்ன்னு. என்னடா நீங்கள் எல்லாமே மறைமுகமாக வச்சுருக்கீங்கன்னு இங்கே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இன்றைக்கோ நாளைக்கோ இந்த லீக் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் இந்த லீக்கேஜ் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. சம்மர் ரம்பிள் சம்மர் சேலஞ்சுன்னு சொல்லி நமக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பண்டில்ஸு கன் ஸ்கின்னு நமக்கு விடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பண்டில் மட்டும்தான் லீக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு அது என்னது கன் ஸ்கின் நமக்கு விடும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு பண்டில்ஸ் லீக் ஆகிருக்கு. அதே மாதிரி நமக்கு நிறைய லீக் ஆகும். ஆனால் அப்படியே நம்ம இந்த வீடியோவில் அடுத்த லக் ராயலில் வருதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஆனால் நமக்கு இந்த மேல் 4 மேல் 4 மேல் பண்டில், அதில் 2 30 டேஸ்க்கு, அதுக்கப்புறம் 1 ஃபீமேல் பண்டிலு. அதுக்கப்புறம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். நமக்கு எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் வருது. அந்த ஈவெண்ட்டில் நிறையவே நமக்கு டைமண்ட் போட்டு ஸ்பின் பண்ணுற மாதிரி. அதே டைமண்ட் நம்ம எப்படி ஃப்ரீயாக வாங்குறதுன்னா நிறைய வழிகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபைனலி இஸ் இட் கம்மிங், இஸ் இட் மை டைம் அப்படின்னு vote ஃபார் யுவர் ஓன் ஃப்ரீ பண்டில். நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் பண்டில் பண்ண இந்த பண்டில்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் யார் வாங்குவாங்கன்னு தெரியல. இதெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த பண்டில். ஆனால் நான் அந்த 6 பேக்ஸ்க்காகவே இந்த பண்டில்ஸ்லாம் வாங்கலாம். இது ஹெட்டு அது இதுன்னு நல்லா இல்லைனாலும் நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது எண்டிங் ஷோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதுவும் விட்டுருக்கானுங்க. இது அட்வான்ஸ் ஆகணும் நமக்கு இந்த மாதிரி விடுறாங்க. இப்போ அடுத்துக்கப்புறம் இந்த நீங்கள் பார்க்குறீங்க இது நமக்கு 30 டேஸ்க்கு நமக்கு வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு அடுத்த லக்கி ராயலுக்கானது இது ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த லக்கி ராயல் இதுவும் ஒன்று. அது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒன்று. அடுத்ததான் உங்களுக்கு இந்த ஃபீமேல் உங்களுக்கு விடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது விட்டாங்களே யாரெல்லாம் வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். நான் கன்ஃபார்ம் வாங்க மாட்டேன். நீங்கள் வாங்குவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அதுக்கப்புறம் நீங்க பார்க்கணும் இது வந்து அடுத்த லக்கி ராயில நமக்கு விடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுல நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அநேகமா நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்து இந்த ட்ரோல் ஃபேஸ் இதுதான். இல்ல நீங்க வாங்குவீங்களாடா? அடேங்கப்பா செம காமெடி சொல்லி விட்டுருக்கானுங்க. அநேகமா நமக்கு வந்து இந்த சாம்பியன் லீக்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாம்பியன்ஸ் ஆஃப் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி இந்த ஒரு ஷர்ட் தரானுங்க. அநேகமா நமக்கு இந்த வீடியோ அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நீங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற பண்டில்ஸ் தான் நமக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பண்டில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக விடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவ்வளோதான். இங்கே இந்த பண்டில் இதுக்கு வந்து ஷர்ட் தாங்க. இது பண்டில்னு சொல்லிட்டு இருக்க பாருங்க, என்னைய சொன்னோம். இது வந்து ஒரு வகையான ஷர்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தான்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் ட்ரீம் பாய்.